சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்க சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்றேன்? என் சம்பளம் தான் வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் ஃபிக்ஸ் பண்றாங்க சார். என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார். அந்த சுச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்றோம் சார். நீங்களே அனுப்புங்க சார், யார் வேணாலும் அனுப்புங்க, நல்ல கதை கிட்ட அனுப்புங்க. சொல்ற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதை கேட்டாதான் இங்க எதிரி ஆயிரும். அதான் உண்மை. இப்ப நம்ம நேற்று முந்த நாள் வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுறாங்க. என் அசிஸ்டண்ட் என்கிட்ட ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம், போய் பண்றா போட அப்படின்னா. ஆனா அதில் 2 நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா, நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்குண்ணா அப்படின்னா. சரி ஓகேடா, நான் எவ்வளோ பேருக்கு போறோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கேட்டேன், 8 லட்சம் கேட்டேன்னாங்க. இது என் படம், நான் தான் வரணும், இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பா எழுது, இது என்னோட படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம். நான் சொல்லிட்டோம்மா, இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதில் சொல்லிட்டோமா, எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க, நான் எடுத்து கொடுத்துறேன். சார் உங்க லிஸ்ட் இருக்காண்ணா? என்ன கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க. அப்படி பேசாதீங்க. நாங்க சப்போர்ட் பண்ணி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு 50-60 கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் கூட எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாரும் ஒரு முறை யோசிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ஜாஸ்தி பேசல, எமோஷனல் அப்படியே ஃப்ரீயா விட்டுருவோம். பேசணும் பேசட்டும், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளவுதான். நான் எதுவும் பேசலைங்க. ஹலோ, ஒரு பேக் ட்ராப்ல ஒரு போட்டோ நான் சார், இங்க சார் போட்டோ போட்டோ சதீஷ் ஓகேண்ணா. ஸ்ட்ரைட்ண்ணா, ஸ்ட்ரைட்ண்ணா, ஏறா இங்கே பாருண்ணா, இங்கே ஸ்மைல்ண்ணா. நான் இங்கண்ணா, நாங்கண்ணா அண்ணா, ஸ்ட்ரைட்ண்ணா. ஓகே அண்ணா, ஸ்ட்ரைட்ண்ணா. முன்னாடி பார்த்துவாங்க, மொபைல் ஃபோன் எல்லாம் முன்னாடி இருப்பா கொஞ்சம் பர்சன் இருப்பா, கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறமா ப்ளீஸ் கட் பண்ணிப்பா. ஃப்ரீயா எடுங்கப்பா, ஃப்ரீயா எடுங்கப்பா, ஃப்ரீயா எடுங்கப்பா. அண்ணா அப்படியே இந்த பக்கம் பாருங்கண்ணா. நான் இந்த பக்கம் சென்ட்ரு சார். பின்னாடி 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 வாங்க, பின்னாடி வாங்க. மொபைல் கேமரா தான்டா. அண்ணா சென்டர்ண்ணா. சரிங்க சார். டைரக்டருங்க வர 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 வட்ட 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 அவர் வட்ட. கண்டிப்பா. இல்லை சார், வருது சார், டைரக்டர் வருது, டைரக்டர். வரட்டுங்களா? அவ்வளோ லேட் ஆகிடுது.
நீங்கள் விருதிக்காங்களா சார் மொபைல் நீங்க சார் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க ஓகேவா போயிடலாம் நான் கோப்ரோ சார் அப்படியே அந்த சைடு அப்படியே போயிடலாம் மேடையில் ஏற்றிட்டு பேசி அனுப்பிச்சுல அதுக்குதான் இல்ல வந்துட்டு இருக்காரு எம்ஜிஆர் வந்துட்டே இருக்காரு கிராஸ் பண்றதுக்கு முருகர் கையில கொடுங்க என் கையில வாங்கிட்டு நீ முருகர் கையில நீங்க சொல்றது தினேஷ் சென்டர் போட்டோ வண்டியை மறைக்கிற மாதிரி ஒரு ரூபாயா அவர் எடுத்துரு அண்ணா அண்ணா மீட் பண்ணலாம் போயிட்டு வந்துடுறேன் நல்லவனா இருக்கும் ரொம்ப நல்லவனா அது ஒரு டைலாக் மட்டும் கவனிச்சேன் அது ஓகே சரிங்க சார் வணக்கம்ப்பா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நன்றி சொன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார், நன்றி சார். என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணாரு, என்னால் இல்லை. அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணாரு. அதுக்காக இந்த படம் ஓடணும் சார். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு. அடுத்து வினேஷ் சார் டைரக்டர். அவர் சொன்னார் கரெக்ட், உண்மை. 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்க பிரச்சனை சார். வாங்க சார். பேசுறீங்களா சார்? வணக்கம் சார். தானு சார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரச்சனை ஹீரோ. அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி வினீஷ் சார் டைரக்ஷன் பண்ணாரு. அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண, நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம். 1000 ரூபாய் சம்பளம் தரேன் அப்படின்னாரு. சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது.
ஒரு 5-6 வருஷத்தை விட்டு ஒரு ஃபோன் வந்தது. அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினிஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா நான் பழசை மறக்க மாட்டேன். நமக்கு ₹1-2 கொடுத்துருங்க, நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் தான் லைன் சொன்னார். அவரோட பிரச்சனையே சொன்னார். ஓகே படம் பண்ணலாம் சார், நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. பண்ண படம் தான் இந்த படம். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடம் உங்களுக்கும், அப்புறம் அறிவு பாலா, சாந்தி அக்கா, நிறைய பேர் இருக்காங்க. மது அம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசாகலைங்க. இன்னும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க, டைரக்ட் பண்ண போகிறாரு. சொல்லிட்டு சார் சாரி சார் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு, சூப்பர் கதை சொல்லியிருக்காரு. அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம். தனஞ்சய் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சய் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன்? என் சம்பளம் தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார். அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார். நீங்களே அனுப்புங்க சார், யார் வேணாலும் அனுப்புங்க, நல்ல கதை கிட்ட அனுப்புங்க. சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதை கேட்டாதான் இங்கே எதிரி ஆயிரும். அதான் உண்மை. இப்போ நம்ம வந்து நேற்று முந்தினால வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. என் அசிஸ்டண்ட் என்கிட்ட ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம் போய் பண்ணுறா போட அப்படின்னா. ஆனால் அதில் 2 நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்குண்ணா அப்படின்னா. சரி ஓகேடா, நான் எவ்வளோ பேருக்கு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கேட்டேன், 8 லட்சம் கேட்டேன்னாங்க. இது என் படம், நான் தான் வரணும், இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பாக எழுதுங்க, இது என்னோட படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம். நான் சொல்லிட்டோம்மா, இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதில் சொல்லிட்டோமா. எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க, நான் எடுத்து கொடுத்துறேன். சார் உங்க லிஸ்ட் இருக்காண்ணா? என்ன கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க. இப்படி பேசாதீங்க. நாங்க சப்போர்ட் பண்ணி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு 50-60 கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் கூட எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாரும் ஒரு முறை யோசிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ஜாஸ்தி பேசல, எமோஷனல் அப்படியே ஃப்ரீயா விட்டுருவோம். பேசுறவங்க பேசட்டும், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளவுதான். நான் எதுவும் பேசலைங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு 6:30க்கு ஃப்ளைட்டு, நான் பெங்களூர் போகணும். அதனால தான் நான் 4:30 மணிக்கு போனேன்னு தான் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருக்கு. ரொம்ப நன்றிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Thank you so much. அடுத்தபடியாக I'd like to request Banu sir அவர்கள் to say a few words. இன்ப நாள் இது, இணைய நாடு இது. நாடு வீட்டிற்கும் மேன்மை தங்கியோர்